உங்கள் யுவராஜ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஈரான் இஸ்ரேலுக்கான வாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வார் முக்கியமாக நடக்கிறதுக்கு காரணம் இஸ்ரேலால் எந்த ஒரு காலத்துலேயுமே ஈரானை அடிக்க முடியாதுங்க. அந்தளவுக்கு போர் வலிமையும் போர் வீரர்களும் பேலஸ்டிக் மிசில்ஸ் ஹைப்பர்சோனிக் பேலஸ்டிக் மிசில்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அவங்கள அடிக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய முடியவே முடியாத காரியம். ஆனால் அமெரிக்கா தான் இந்த வார் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்காங்க. அவங்களுடைய சின்ன சின்ன ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி உள்ள மெஷின்ஸ் எல்லாம் இஸ்ரேலுக்கு தந்து மிகப்பெரிய அளவில் உதவிட்டு இருக்காங்க. அந்த வார் நடக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமே அமெரிக்கான்னு தாங்க என்னோடய பாயிண்டில் சொல்லுவேன். ஹைப்பர்சோனிக் பேலஸ்டிக் மிசில்ஸை பற்றி நாம் இப்போ கொஞ்சம் பார்ப்போம். இந்த மிஷின்ஸ் வந்து லான்ச் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அதை வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணவே முடியாது. ஒரு 10% மட்டும்தான் ப்ரொடக்டிவ் பண்ணிக்க முடியும். அது இருக்கிற நாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற தான் வாய்ப்பு இருக்கே தவிர எந்த ஒரு காலத்தையும் தோற்று போகிறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாதுங்க. இதை வந்து இந்த மிஷின் இந்த பேலஸ்டிக் மிசிலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு லேட் ஆகும். கிட்டத்தட்ட அதை வந்து தாக்குச்சுன்னா அதிலேருந்து டிஃபெண்ட் பண்ணவே முடியாதுன்றது இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, இது வரைக்கும் ஒரு கணிப்புங்க. அதை லான்ச் பண்ணிட்டாங்கன்னு வச்சு தெரிஞ்சுக்கோங்களேன். அதை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 6 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அதை வந்து முக்கியமாக நம்மளால் எந்த ஒரு காலத்துலேயுமே அதனுடைய பாதிப்புலேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு நாடுமே மீண்டதாக இதுவுமே கிடையாதுங்க. இது ஒரு விஷயம். அடுத்தது ஈரானில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் சோல்ஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,88,00,000 பேருங்க. அதே நம்ம இஸ்ரேல் எடுத்துக்கிட்டோன்னா வெறும் 45,000 50 லட்சம் பேர் வரைக்கும் தான் இருக்காங்க. அதனால தான் ஈரான் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து இந்த வார் நடக்கிறதுக்கான ஒரு காரணம்னு பார்த்திங்கன்னா அது அமெரிக்கா மட்டும்தாங்க. அமெரிக்காவுடைய வார் ஷிப்ஸு அவங்க முழு வீச்சில் அனுப்பியிருக்காங்க. இந்த போர்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு இது என்னென்னா, ஈரானை தாண்டி தான் நிறையா நம்மளுடைய க்ரூட் ஆயிலெலாம் வர வேண்டியது இருக்குங்க. அந்த ஷிப்பிங்கை வந்து நம்ம ஈரான் அரசாங்கம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் க்ரூட் ஆயில் கிடைக்கிறதுலாம் கொஞ்சம் டிலே ஆகும். இதனால தான் இந்த வார் நடந்துகிட்ருக்கு. இதை வந்து நிறுத்தினோம்னா அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு உதவி பண்ணாமல் இருந்துச்சுன்னா கட்டாயமாக வந்து இந்த வார் மிகப்பெரிய அளவில் நிறுத்திடலாம். அது ஒரு விஷயங்க. அமெரிக்கா இல்லைனா இந்த வாரே கிடையாது. இஸ்ரேல்னால் எந்த ஒரு காலத்துலையுமே தனியாக வந்து இவங்களுக்கு வந்து சவால் விட முடியாது. ஏன்னா இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன ஒரு நாடு. ஈரான் வந்து அவங்கள கம்பேர் பண்ணுறப்ப ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு இது வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ. அடுத்த தகவலுக்கோசரம் வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கோசரம் அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.